சாப்பாடு எடுத்து வைக்கணுமா? டேய் ஃபோன் நான் சொன்னல, கேஸு காலி ஆகிடுச்சு, வரும் எல்லாருக்கும் டிஃபன் வாங்கிடான்னு. நீலாம் என்னால் முடியாது, தங்கச்சி விட்டு வாங்கன்னு சொன்னேன். நமக்குலாம் டிஃபன் வாங்க தான் உன் தங்கச்சி கடைக்கு போயிருக்கா. என்னப்பா சொல்கிற? என்ன ட்ரெஸ்ஸில் மாதிரி இருக்கு? பா இன்னைக்கு தேதி என்னப்பா? தேதியா? 26. எந்த வருஷம்ப்பா? 2023டா. 23ஆ? அன்னைக்கு முன்னாடி நீ கடைக்கு போயிருந்தா என் பொண்ணு நீ வேலை எதிர்ப்பாடா. என் பொண்ணு சாவுக்கு நீ ஒரு காரணம். நீ ஏடா இப்படி பண்ண? ப்ரோ உங்கள் தங்கச்சி எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஏய் எதுக்கு இப்ப கை பிடிச்சிருத்த? எதுக்கு நான் அழுவுற? நீ எதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ரோடு கிராஸ் பண்ற? அதான் நான் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணேன், வண்டிலாம் அடிச்சிருக்காது. ஒருவேளை அந்த கார்கார வச்சிருந்தா என்ன இருந்துக்கோ. நீ எதுக்கு அந்த வண்டி எடுக்க நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ற? சரி இனிமேட் நான் ஃபோன் ஓடிட்டு ரோட் கிராஸ் பண்ண மாட்டேன், சரியா? ஏய் எங்கே போகிற? நமக்கு சாப்பாடு வாங்க. நானே போய்க்கிறேன், நீ வீட்டுக்கு போ. அண்ணா நானும் வரட்டா? சரி வா. இதெல்லாம் நிஜமாக பொய்யானே எனக்கு தெரியல, ஆனால் என் தங்கச்சி எனக்கு திரும்ப கிடச்சிட்டா. வாழ்க்கை எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு, உங்களுக்கு கொடுக்குமான்னு தெரியல. ஸோ கிடைச்ச சான்ஸே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு ரோடெல்லாம் கிராஸ் பண்ணாதீங்க, சேஃபாக இருங்க.